Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மோஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஓரளவுக்கு வாய்ட் டைனோஸை பிடிச்சிருப்போம். ஓரளவுக்குள்ள ரெண்டு தான் பிடிச்சிருப்போம். ஸோ அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேலன்ஸ் இருக்க வாய்ட் டைனோஸ் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வாய்ட் பாஸுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு ரெடி பண்ணி வைக்கலாங்க. சரிங்களா? சரி கேஸ், ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கிபில் மீன்ஸ் ட்ரீட்டை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாய்ட் டைனோஸ்லாம் தேடி பிடிக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ பாஸ் ஃபைட்டுக்கான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும் கேஸ். ஓகேங்களா? சரி, ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளம்பிடலாம். ஸோ ஏன் பாஸ் ஃபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வாய்டு பாஸை நம்ம பண்ணிட்ட பிறகு தான் பார்த்தீங்கன்னா அடுத்த டைனோஸே நம்மளால் பிடிக்க முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஸோ வாய்டு பாஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு தேவைப்படுது. டிவைன் டிஎன்ஏ போனிஸ் டோக்கன் ஆல்ரெடி இருக்குது. வாய்டு பாஸ் எசன்ஸ்னா என்னென்னு தெரில. ஐ திங்க் இந்த எசன்ஸ் இதுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் வாய்டு டிஎன்ஏ, அப்புறம் வாய்டு ஹார்ட்டு, எக்கச்சக்கமான விஷயங்கள் கேட்குது. ஸோ சரியாக போச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப நேரம் எடுத்துக்கும். பார்த்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா வாய்டு. ஓகே, பாஸ் எசன்ஸில் இப்படி தான் செய்யணுமா, இல்லை வாய்டு டிஎன்ஏ எப்படி செய்யறதுன்னு தெரில. அதை வேறு இப்போ நான் கண்டுபிடிக்கணும். சரி கேஸ், எது என்னவோ ரைட். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே என்னோடய ஃப்ளையிங் சூட் துர்க். அதுக்கப்புறம் இருங்க, ஃபஸ்ட்டு ட்ரீட்டே எடுத்துக்கல. முட்டை எல்லாத்தையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இவன் முட்டை எடுக்க முடியல. சரி ரைட், ஓகே, இது அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். இவனுக்கு வேறு பவர் கொடுக்கணுங்க. அதை வேறு இப்போ நம்ம செஞ்சு வைக்கணும். ஓகே, இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சா? நான் ஆல்ரெடி இதுக்குள்ளே போட்டு வந்தேன். இவ்வளோ ஒரு 5 மொத்தம் 7 வாய்டு டைனோ தான் இருக்குது. அதனால் ஒரு 5 செய்ய முடியுமா? வாய்டு ஃப்ரூட் இல்லையாமே, சும்மா போச்சு. வாய்டு ஃப்ரூட் இல்லைன்னு வருது. இருங்க, நான் போய்ட்டு வாய்டு ஃப்ரூட் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன். ஐ திங்க் காய்ச்சிருக்கணும். ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஒரு வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணேன். கொஞ்சமாச்சும் காய்ச்சிருக்கணும். 40 இருக்குதாடா? 11. ஓகே, 11. ஓகே, 22 தானே இருக்கா? பத்தாதேடா, நிறைய வேணும். ரைட், ஓகே, இருக்கிறத மட்டும் செஞ்சுட்டு போகலாம் வாங்க. இன்னும் கொஞ்சம் போய்ட்டா இல்லை, ஃப்ரூட்டை வச்சுட்டு வரணும். நான் வாய்டு ஃப்ரூட் எனக்கு தெரிஞ்சு 2 தான் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அப்போ அவ்வளோதான், 2 தான் செய்ய முடியுது. இவ்வளோ வேலைகள் பார்த்து 2 தான் செய்ய முடியுதா என்ன? கடைசியில் ஃப்ரூட்டு தான் சொதப்பிடுச்சு. மற்றபடி எல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சாச்சு. ஓகே, இவனுக்கு வேறு நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ ஃப்ரூட்டு ஏடா இருக்கு இவ்வளோடா? கேமை பொறுத்த வரைக்கும் இக்லோடான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ இக்லோடானை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்மளால செடிக்கு அந்த விதெல்லாம் ரெடி பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு துர்கா. ஸோ இப்போ இந்த விதையும் போட்டு நான் அதில் போட்டு வந்துடுறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய ஃப்ரூட்டு கிடைக்கும். ஒன்ஸ் நம்ம வாய்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த வாய்டு ஃப்ரூட்டு எதுவுமே தேவைப்படாது. அதுக்கப்புறம் அடுத்த கட்டா ஃப்ரூட்டு அதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவைப்படும். பரவாயில்ல, 2 பொறுமையாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது. இதுவும் வளரட்டும். ரைட், ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 இது இருக்கா? ஸோ அந்த 2த்தை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டைனோஸ் எங்கே வச்சிருக்கான்னு போயிட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க. போச்சுடா, ஆடா போடா. எங்க இருந்தா வந்து அடிக்கிறானு தெரியல. ஐலாண்ட்ஸ்ல இந்த ஏரியாக்கு பக்கத்துல. சரி, ஓகே, வாங்க போலாம். அசமா போச்சு. இங்க தான் பார்த்தேன் கரெக்டா. எங்க போச்சுன்னு தெரியலையே. சரியா போச்சுடா. ஏதாவது ஒன்று தேடுறான். ஐயோ, ஸ்கெலிட்டான் இருக்கான். இவன் கொஞ்சம் மோசமானவன். பாட்டு பாடி காப்பிரைட் வர வச்சிருவான். சுத்தம் கரெக்டாக இந்த இடத்துல தான் கேஸ் பார்த்தேன். எங்கே போச்சுன்னு தெரில. அது நம்ம ஏதாச்சும் ஒன்று தேடுறோம்னு நினைக்கும் போது தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. ரைட், ஓகே, நம்ம மறுபடியும் நம்மளோட தேடுதல் ஆரம்பிப்போம்.
மேபி வேற எங்கேயாச்சும் ஸ்பான் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வாய்டா சூப்பர் கேஸ். வாய்டு சிலந்தி இருக்கு. ஓகே பிடிச்சி வச்சுப்போம். ஒன்று மட்டும் தான் இருக்கா? ஒன்று மட்டும் தான் இருக்கு. சரிட்டு ஓகே கரெக்டாக இருக்கும். தட்டி தூக்கிடலாம். இதுக்கெல்லாம் பெருசாக ட்ராப்லாம் எதுவும் வைக்க தேவையில்ல. இதுக்கு ட்ராப்பே தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். வாங்க. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. அடிச்சிச்சுன்னா டப்புன்னு பறந்துடலாம். டார்ப்பு ரொம்ப கம்மி தாங்க. டக்குன்னு மாட்டிக்கும். அவ்வளோதான். ஒரே அடி தான். ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா வைட் ஏரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் டார்ப்பு ரொம்ப கம்மி. எப்படி அது? என்ன நடந்தது? இவ்வளோ ஃபீடா டாப்பர் இறங்கிடுச்சான்னு அதுக்கு என்ன கேஸ் நம்மளுக்கே சம்பவம் பண்ணி விட்டான். எப்படி இவ்வளோ ஸ்பீடாக டாப்பர் இறங்குச்சு அவனுக்கு? செஞ்சு விட்டான் திடீர்னு நம்மள. சரி வாங்க மறுபடியும் போகலாம். திடீர்னு சம்பவம் பண்ணி விட்டாங்க அவன். அவனை அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்டேன். ஒரே ஒரு ஏரோவில் டக்குன்னு விழுந்துடும், டப்புன்னு தூக்கிட்டு போயிடலான்னு நினச்சேன். ஸோ ஏரோஸ் அடித்து அவன் உடம்புல ஃபுட்டு வைக்கிறதுக்குள்ளே பைப்பில் எழுந்துட்டான். எப்பட்றா அவனை நான் பிடிக்கிறது? இங்கே தான் எங்கேயோ அவனை அடித்தேன்னு நினைக்கிறேன். இங்கே இல்லையா? அடிச்ச இடத்தையே மறந்துட்டேன். எங்கடா அடிச்சேன்? இதோ இருக்கு. கரெக்ட். 2 பேர் இருக்கானுங்க இந்த வாட்டி. ஒருத்தன் அடிக்கிட்டே கஷ்டம். ஓகே இவன் மட்டும் தனியா இருக்கான். இவங்கிட்டே போவோம். ஒருவேளை டார்பர் கம்மியா இருக்கிறதுனால சடனா இவன் எழுந்துட்டானோ? ஓகே இப்பயே பிரிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டக்குன்னு தூக்கி கொடுத்துருவோம். ஐயோ 2 அடி தேவலாம விழுந்துச்சு. அடா மயங்கிட்ட மறுபடியும். ரைட் ஓகே பிடிச்சிட்டோம்ல, அது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இவனை தூக்கி உள்ள போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இவனுக்கு டார்பர் கம்மியாகிட்ட பிறகு இவனை வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ஒரு அடி தான் அடித்தான், சரியான டேமேஜ் விழுந்துருச்சு எனக்கு. சரி ரைட் ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராப்டரு தெரி அப்புறமேட்டு அந்த ஆமை இது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் போயிட்டு நம்ம வந்து பிடிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரே ஒரு ட்ரீட்டு தான் இருக்குது. அந்த ஒரு ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிடிக்காத ஒரு சில பொருளை நம்ம போய் பிடிக்கணும். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். இந்த ஸ்கெலிட்டன் வீணாக போனோம். எதுக்கு தான் இந்த இடத்துல வந்து ஸ்பானாகி தொலைறானதே தெரிய மாட்டேங்குது. ஸ்பானிங் ரேட்டை நல்லா குறைச்சி வச்சுருக்கேங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வச்சுருக்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அடி அந்த அளவுக்கு விழ மாட்டேங்குது. இல்லைனா ரொம்ப மோசம். ஃபஸ்ட்டு மாதிரிலாம் வச்சுருந்தானு வச்சுங்களேன், இந்நேரம் ஒரு டைனோ கூட நம்மளால் பிடிச்சிருக்கவே முடியாது. இன்ன வரைக்கும் சும்மா சும்மா சுற்றிக்கிட்டு தான் இருப்பேன். ஆக்சுவலி என்னோட வாயை நான் எதாவது வச்சு கழுவணும்னு நினைக்கிறேன். சொல்லி வாய முள்ள டேரெக்டாக போய் மேண்டிஸ் கிட்ட போய் சாவறேன். சரி ஓகே இந்த சைடு போவோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா டேர்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. போய்ட்டு டேர்ட்டில் பிடிப்போம். அப்புறம் வாய்டு டைனோஸை தாறுமாற கில் பண்ண வேண்டியது இருக்கும். சரி ஓகே இங்கே தான் பார்த்தீங்கன்னா டேர்ட்டில் எங்கேயாச்சும் இருக்கும். போய்ட்டு டேர்ட்டில் போய்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல வேற எவனும் இருக்கானே இந்த சைடு. யாருவேன்? இன்ஃபர்னல் அலோசாரஸ். ஐயோ ஐயோ இந்த சரி போத்தவல எவனோ டெஸ்டாயர் இங்கே இருக்கிறான் போல கேஸ். அங்கே மட்டும் போயிருந்தா தேவலாம் மறுபடியும் இன்னொரு வாட்டி செத்துருப்பேன். மறுபடியும் இந்த சைடு எங்கேயாவது தேடுவோம். இருக்கு நம்ம முட்டை இருக்கே. ஓகே புல்டாக் இருக்கு கேஸ். வாங்க புல்டாக் பிடிப்போம். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி டைனோஸ் தாங்க பிடிச்சவன, வேறு ஆப்ஷன் கிடையாது. ஒரு லெவலுக்கு தாண்டிட்ட பிறகு தான் பார்த்தீங்கன்னா பங்கமான டைனோஸ்லாம் நம்மளால் பிடிக்க முடியும். என்னடா புல்டாக் 2 ஏரோஸ் வாங்குற? அவன் விழுந்துரும்னு நினைக்கிறேன். ஓகே முடிஞ்சிடுச்சு. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கொடுத்தவொடனே டப்புன்னு டைம் ஆகுறானுங்க. அது ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. இதுக்கு டைமிங் பொசிஷனு அது இதுன்னு எதுவுமே கொடுக்கவே தேவையில்ல. ஓகே
உள்ளவா. என்னடா கண்ணுல ஏதோ உனக்கு ஸ்பார்க் வருது. இந்த முட்டையை எடுத்துட்டு ஓடிடலாம். ஓகே, அந்த இடத்துல எறும்பு இருக்கா? எறும்பு ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு, அதனால தேவை கிடையாது. இங்க பாத்தீங்களா, இவ்வளோ நேரம் இதை தானே தேடிட்டு இருந்தேன். இங்க இருக்கு பாருங்க, வாய்டு டர்ட்டில். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து மறுபடியும் வருவோம் வீட்டுக்கு போயிட்டு. இவ்வளோ நேரம் சுத்தத்தில் கொஞ்சமாச்சும் ஃப்ரூட் நம்மளுக்கு வந்திருக்கணும். பட் எவ்வளோ வந்திருக்குன்னு தான் தெரியல, பார்க்கலாம். ஓகே 300 நல்லா இது. 11 ஃபர்ஸ்ட் இது மட்டும் நல்லா வேகமாக கொடுக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக வருது. அது என்ன கதைன்னே தெரில. சரி ஓகே, நம்ம கிளம்பிடலாம். நம்மளுக்கு தேவையானது கிடச்சிடுச்சு. ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா நம்மளால இன்னும் ஒரு 5 கிட்ட ட்ரீட் செய்ய முடியும். சூப்பர் லேண்டிங். இதை தூக்கி இதுக்குள்ளே போட்டு ஒரு 5 போட்டு விடுவோம். செய்ய முடியுமான்னு தெரில. 5 பார்க்கலாம். 3 தானே செய்ய முடியுது. 3 எனப் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். இது ஃப்ரூட் இங்கே எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே கெட்டு போகுது. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் எங்கே போகிறோம்னு வச்சுங்களேன், ப்ளூ ஓப்லிஸ் கிட்ட போய்டுவோம். ப்ளூ ஓப்லிஸ்னா இதான் நினைக்கிறேன், பார்க்கலாம். ரெட்டா ப்ளூவான்னு தெரில. ஓமை காட், க்ரீன் கிட்ட வந்துட்டுனா ஃபர்ஸ்ட் ஒன்று தான் அப்போ வந்து ப்ளூவாக இருக்கும். கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கேன். சரி இப்போ போயிட்டு அந்த டேர்ட்டில் பிடிக்கலாம். டேர்ட்டில் எங்க இருக்க? கரெக்டா ஒரு லேண்டிங். ஐயோ, இந்த எறும்பு என்ன ஏன் துரத்தினே இருக்குது? இதுக்கு ஒரு பாயசத்தை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2000மா? ஏன்டா இங்கே கத்துறது சரியில்லையே, செத்து போச்சுன்னு நினைக்கிறேங்க. என்னடா இது ஒரு மாதிரி வெள்ளையாயிடுச்சு. எவன் பார்க்குற வேலைன்னு தெரில. திடீர்னு இந்த ஏரியா ஃபுல்லாக திடீர்னு வெள்ளையாயிடுச்சு. இருங்க, இது போட்டு தள்ளிடலாம். வாய்டு ஹார்ட் தான் கிடைக்குது. வாய்டு டிஎன்ஏ எப்படி எடுக்கிறதுன்னு தெரில, அதை செக் பண்ணி பார்க்கணும். வாங்கிடு. ஓ, ஒரே ஒரு யாரோ தான் உனக்குலாம் இவ்வளோ நேரத்தில் சர்றன்னு ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஐயோ எவனோ அவங்க வெடி போடுறாங்க. அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு உனத்தி உள்ளே எடுத்துக்கணும். நான் பாலிமர் எடுத்து தேவையில்லாமல் டெலிபோர்ட்டர் செஞ்சுட்டேன். ஸோ நான் வந்து கன்று செஞ்சுருக்கணும். என்ன எதிரா இது திடீர்னு இப்படி ஆயிடுச்சு? இல்லை, இது கிளிஜெலாம் கிடையாது. எவனோ அங்கே இருக்கிறான். டும்முன்னு போட்டுட்டு இருக்கானுங்க பாருங்க சிங்க. அது மட்டும் இல்லாமல் புயல் வேற வர ஆரம்பிச்சிடுச்சு. பறக்க கூட ஒழுங்க முடியாது இப்போ. சரி ஓகே, வாங்க கிளம்பலாம். யார் இவன்? கொரில்லா இவங்கிட்டேருந்தே நம்ம தப்பிச்சிருக்குமா? பெரிய விஷயம்தான். இப்போ இன்னும் வாய்டில். ஓகே, வாய்டில் இந்த இடத்துல இன்னொன்று ஏதோ இருக்கு. வாய்டா இல்லை வேற எதுவாவா? சரி, ப்ளூ கலரில் ஒன்று ஆத்தா புறான் மாதிரி இங்கே ஒன்று பார்த்தனே. நைஸ். இல்லை, வாய்டு கிடையாது இது. கைஸ் இதெல்லாம் நம்ம கொல்லணும் கைஸ். நம்ம இதை கொண்டு இதுக்கிட்டேருந்து டிஎன்ஏ வேறு கிடைக்கும். ஒரு கண்டிஷனில் இதை கொல்ல முடியாது. இந்த இடத்துல தாயிலா ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான் பாருங்க, இன்ஃபர்னல் தாயிலா. அவன் கூடலாம் யார் சண்டை போடுறது? ரைட் ஓகே, மறுபடியும் நம்ம சுற்ற ஆரம்பிப்போம். ராப்டர் மாடிச்சுன்னா நல்லாயிருக்கும். ராப்டர் தான் தேடிட்டு இருக்கேன். இது வேற எதாவது இருக்கான்? இங்கேயும் எதுவும் இல்லை. கோடு ப்ளூ பிரிண்ட் நிறைய கிடைக்குது. இங்கே எவனோ இருக்கிறானுங்க சார். டூடூஸு, எறும்பு அதெல்லாம் தான் இருக்கா? வேணாண்டா எனக்கு அதெல்லாம். புல்டாகு.
சரி ஓகே, மறுபடியும் நம்ம தேடுதல் ஆரம்பிப்போம். ஆனால் இன்னைக்கு 2 தானே பிடிக்க முடிஞ்சது இல்லையே. இன்னைக்கு நான் மொத்தத்தையும் பிடிக்கணும்னு நினச்சேன். 2 ட்ரைக்கு இதெல்லாம் தான் இருக்குது. இதெல்லாம் வேஸ்ட்டு. சரி ஓகே, மறுபடியும் மேலே போவோம். கூட மேலே 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 இன்னும் ஏறுறான். இந்த காற்றடிக்கிறதுனால சரியாக பறக்க முடியல. இல்லைன்னா சூப்பராக பறந்துட்டு போகும் இது. டூடூஸ் பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஐயோ, இப்போ நான் போயிட்டு அந்த ராப்டர்லாம் எங்கே போய் கண்டுபிடிப்பேன்னு தெரில. ராப்டரு தெரி எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா வைடில். நாசமாக போச்சு. இருக்கா இந்த இடத்துல ஏதோ இருக்கு. ஓகே, இப்போதான் டேர்ட்டில் பிடிச்சிட்டேன். ஐயோ, டேர்ட்டில் இந்த இடத்துல ரொம்ப ஹை லெவலில் இருக்கு. இல்லை இல்லை, 2 ட்ரீட் கேட்குது. ஏன்டர் இருக்கே அவ்வளோதான். அதை தூக்கி அதை கிட்ட கொடுத்துட்டா இதை கொல்லலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது கிடைக்கும்ல, அதை கில் பண்ணா. ஓகே, ஹைடுக்காகவே அவனெல்லாம் இப்போ கொல்ல வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு மயக்க அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கொள்ளுவோம். ஒரு ஏரை எவ்வளோ டார்பர் ஏற்றுன்னு பார்க்கணும் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 2 பரவாயில்லையே, 2500 கொடுக்குது கைஸ். இங்கே மாட்டிக்கோ. கடிச்சிடாத. ஸ்லோவாக வருதுன்னு பார்த்தோன்னா ஒரே கடியில் கொண்டுருவான். இவன்லாம் மோசமானவன். இப்படியும் 3000 4000 வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த ஏரோவில் கண்டிப்பாக இது கவுத்துக்குவான். இப்போ அடின்னு அடித்து இவனை பிடிக்கணும். நம்ம செத்து போடான். 17000 ஹெல்த் இருக்கு கைஸ் இவனுக்கு. பரவாயில்ல, என்னோட ஆக்ஸை கொஞ்சோண்டு அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வேகமாக கடகடன்னு அடித்து காலி பண்ணிடலாம் இவனெல்லாம். செத்து போ. இவனுங்க கண்ணெல்லாம் பார்த்தீங்களா ஒரு மாதிரி மினுக்கிற மாதிரி இருக்கு. செத்து போச்சு. 3 டோக்கன் தான் கைஸ் கிடைக்குது. 3 டோக்கனை வச்சுக்கிட்டு என்னத்த பண்ணுறது. ரைட் ஓகே, மறுபடியும் பறந்து போ. போச்சுரா ஆச்சாண்டா. இது மாதிரி தான் எங்கேயா போய் சாவன்ட்டு. ஐலேண்ட்ஸ் வேணாம். ஓகே, இந்த இடத்துக்கு போகலாமா? இங்கே ஓகே, இந்த இடத்துக்கு போவோம். மேபி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த சூறாவளி போயிடுச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எவ்வளோ நேரம் இது மாதிரி அடிச்சுட்டு இருக்குன்னே தெரில. அப்படியே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது கேம் பார்க்கறதுக்கே. ஓகே வாங்க மேலே போ. இந்த வாய்டு ராப்டர் இங்கே ஏதோ ஒன்று இருக்குடா. யார் இவன்? டிவைன் டிலப்போசாரஸ் 18000 ஹெல்த்து, நாட் டேமபிள். ஜஸ்ட் இவனெலாம் கில் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம இவனை கில் பண்ணுறதுக்கு இப்போ என் கைவசம் எதுவுமே இல்லை. இவனெல்லாம் கில் பண்ணி இவங்ககிட்டேருந்து ஒரு டிஎன்ஏ கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஃபைட்டுக்கு தேவைப்படும். இந்த சைடு தேடி பார்ப்பேன் எங்கேயாச்சும் நம்மளுக்கு ராப்டர் குலைட்டா. இது அட்டாக் பண்ணுமா என்ன? இல்லை. இங்கே இருக்கு கேஸ் வாய்டு ராப்டரு. ஆனால் செத்து போச்சு கேஸ். குலைட் கொண்டுட்டான். சச்சா, நான் அதெல்லாம் பிடிக்கலான்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஓ ஓகே, ரைடு எடுத்துக்கலாம். ஃபுட்டு யார் அடிக்க வர நீனு? இந்த டார்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று சுற்றுது கேஸ். இங்கே பாருங்க, இது ப்ளூ கலரில் ஒன்று இருக்கு. ஓகே, இதுன்னு நினைக்கிறேன். காரணம் டிவைன் காரணம் 12000K தான். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே. எதை வச்சு அதை கில் பண்ணுறது? சரி ஓகே வாங்க போகலாம். இங்கே ஒன்றும் இருக்கு.
இது என்னது இது? இதுவும் அதே தானா? இருக்கிற மாதிரி தெரியலையே. நானும் சுற்றி சுற்றி பார்க்குறேன் எங்கேயாச்சும் கிடைக்குமான்ட்டு. இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. இது என்னது? எல்லாமே அதே தான்டா. ஆனால் இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும். இப்போதைக்கு அதை கில் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. சண்டை போடுற மாதிரி எவனாச்சும் ஒருத்தனை நம்ம பிடிச்சி தான் ஆகணும். மேபி ராப்டர் எனக்கு கிடச்சிச்சின்னா நல்லா இருக்கும். ஒன்னே ஒன்று பார்த்தா அதுவும் போச்சு. அப்படிலாம் தெரிய கூட ஓகே தான். இந்த சைடு தேடி பார்ப்போம், எங்கேயாச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இங்கே ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ளூ கலரில். ஆமாம் தான் இங்கே இருந்துச்சா? இல்லையே, மேலே எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு வரும்போது. இங்கெல்லாம் டெத் ஆகிடக்கூடாது. டுலைட் பக்கத்தில் தான் ஏதோ ஒன்று பார்த்தேன்னு நினைக்கிறேன். சரி ரைட், ஓகே. அது எங்கே இருக்குன்னு தெரில. நம்ம மறுபடியும் நம்ம தேடுதலில் தொடரும். ஃபஸ்ட்டு ஒரு பாஸ் ஃபைட் பண்ணிட்டேன்னா போதும். ஸ்கேனிங் எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ பாஸ் ஃபைட் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதோ கிளைடர் இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியுது. கிளைடரு எதுவுமே இல்லைன்னா அவ்வளோதான், வீட்டு பக்கத்துலேயே தான் சுற்றின்னு கிடக்கணும். எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாய்டி தெரிய கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டாக இந்த இடத்துல இருக்கிறான். இது ஒரு பாருங்க. எவ்வளோ ஹெல்த்து இவனுக்கு? 113 லெவலு. பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டான லெவல் தான். பிடிச்சிடலாங்க. 2 ஏரோஸ் தான் மாட்டிப்பான். அப்போ வாங்குடா. உன்னை பிடிக்கிறதுக்காக எவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனால் நான் ராப்டரை தேடி தான் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் நீ மாட்டிக்கினேன். ஓகே, ஒரு ஏரோ அடிச்சிட்டேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். இதில் வச்சு ஏர்லேயே அடிக்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கும். 2வது ஏரோ அவ்வளோதான், கவுத்துக்கணும். சூப்பர் கேஸ், ஃபைனலாக பிடிச்சிட்டேன். என்கிட்ட இருக்கு 2 தான். ஸோ சாப்பிடே. இந்த ஏரோஸ் அடித்த உடனே என்ன ஆயிடுதுன்னா அவனுக்கு ஃபுட்டு இதுக்கு குறைஞ்சிடுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தெரிய பிடிச்சாச்சு. இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு சண்டை போகிறதுக்கு ஆட்கள் கிடச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைன் டைனோஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த தெரிய வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. ரைட், ஓகே, வேலை முடிஞ்சது. அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னு வச்சுங்களேன், வீட்டுக்கு ஓட வேண்டியது தான். சூப்பராக இருக்காங்க. ஓகே, எக்ஸ்பெக்ட் போர்ஷன் 2 கொடுத்து விட்போம். ஓடு 26வது லெவல். ஹெல்த்து தாறுமாற ஏற்றி விடு. இல்லை, ஹெல்த்து ஏற்றியும் பிரயோஜனம் இல்லை. ஏதாச்சும் கிட்ட மாட்டினானா ஒரு அடியில் செத்து போயிடுவான். நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க பயங்கரமாக. ஓகே, உட்டு 9000 கலெக்ட் பண்ணுறான் வேற மாதிரி. ஓடு ஃபைபர் கலெக்ட் பண்ணுவேன். ஃபைபரு ரைட், ஓகே. இப்போ நார்மல் என்ன தெரியும் என்ன பண்ணுறானோ அந்த மாதிரி தான் பண்ணுறான். வெறும் ஸ்பெஷல் அட்டாக்ஸு எதுவும் கிடையாது. இன்ஃபர்னல் தாண்டி போனால் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அட்டாக்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, இவனை எட்டுன்னு போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஷோகேஸ் மாதிரி நிறுத்துவோம். சண்டை போகிறதுக்கு இதுக்கப்புறம் இவனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு மீடியம் லெவலில் இருக்கிறது எல்லாத்தையும் இவனை வச்சு நம்ம சண்டை போட வேண்டியதான். தெரியாதனமாக பட்டனை எழுதிட்டேன். இப்பயும் ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. இவனுக்கு ஃபியூல் ரெடி பண்ணணும், அந்த இதெல்லாம் மறந்துட்டேன். சரி, ஓகே, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். எனிவே இன்னைக்கு ஒரு தெரிய பிடிச்சிட்டோமே, அதுவே போதும்னு நினைக்கிறேன் சண்டை போடுறதுக்கு. சரி கேஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.